மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளருமான தமிமுன் அன்சாரி மாணவர்களுடனும் இளைஞர்களுடனும் டீ வித் தமிமுன் அன்சாரி என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது மாணவர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தான் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்றதும் தனது முதல் உரையிலேயே சிதம்பரத்தில் புதிய அரசு சட்டக் கல்லூரி கொண்டுவர வலியுறுத்துவேன் என்று உறுதியளித்தார். இளைஞர்கள் சமூக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த சந்திப்பு தொகுதி மக்களிடையே பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்லூரியை எடுத்து வர சட்டமன்றத்தில் உங்களுடைய கூட்ட வலிமையாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய கருத்து? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வந்த அந்த சட்டக்கல்லூரி எதனால் மூடப்பட்டது என்பது எனக்கு முழுமையாக தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் இங்கு ஒரு சட்டக்கல்லூரியை கொண்டு வருவதற்கான குரலை நிச்சயமாக என்னுடைய முதல் உரையிலேயே சட்டமன்றத்தில் எடுப்பேன் என்பது நான் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.